வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? வசந்தி. சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. எத்தனாவது பர்த்டே உங்களோட? 56. 56. சரி, உங்களோட 56வது பர்த்டேக்கு உங்களுக்காக ஸ்பெஷலான கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. யார்கிட்ட வந்திருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? தெரியல, நான் நினைக்கல. மாமி இறந்து 30 நாள் தான் நினைக்கல. சரி, உங்களோட பர்த்டேக்காக ஸ்பெஷலாக அனுப்பியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? மச்சானும் வந்துட்டா லண்டன்லேருந்து. பாரு. ஓகே, அவங்களோட பேர்? அவளோட பேர் உமா. இன்னொரு தங்கச்சி இருக்கிறா தயாரினி. அவள் தெரியல. சரி, வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா யார்கிட்ட இருந்தெல்லாம் வந்திருக்கலாம்? பிரான்ஸ்ல இருந்தா தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறா, அவள் அனுப்பிடுப்பா. லண்டன்ல இருந்தா அவள் இங்கே நிற்கிறா. மகன் ஒரு ஆள் மலேசியாவில் இருக்கிறார். ஓகே, அவரோட பேர்? சஞ்சீவன். ஓகே, வேறு யார்கிட்ட இருந்தெல்லாம் வந்திருக்கலாம்? தங்கச்சி அவ மலேசியாவில் இருக்கிறாள். ஓகே, அவரோட பேர்? சுபத்ரா தேவி. ஓகே, வேறு யார்கிட்ட இருந்தெல்லாம் வந்திருக்கலாம்? வேறு யாருன்னு தெரியல. நான் எதிர்பார்க்கல. இந்த மாமி இறந்தது தானே பார்த்தாரு. ஓகே, உங்களுக்காக பர்த்டேக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட்டுகளாக பார்ப்போம். உங்களுக்காக ஃபுட் பாஸ்கெட் வந்திருக்கு, வாங்கிக்கொள்ளுங்க. சரி, ஓகே, உங்களுக்காக பர்த்டேக்காக என்ன ஸ்பெஷலான கிஃப்ட்டுகள் இருக்குது ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் யார்கிட்ட வந்திருக்கலாம்? இங்கேருந்து வந்திருந்தா யாராக இருக்கலாம்? இங்கேருந்து சுவிஸ்லேம் என்ற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்து இங்கே வந்திருக்கிறா. ஓகே, அவட நேம்? கலா. கலா. ஓகே, வேற ஹஸ்பண்டா இருக்கலாம். ஹஸ்பண்டா இருக்கலாம். அவரோட பேர்? ரமேஷ். ரமேஷ். ஓகே, சரி, இப்போ கூடுதலாக யார்கிட்ட வந்திருக்கலாம்? நீங்கள் சொன்ன பேருக்குல்ல உங்களோட தங்கச்சியா இல்லாட்டி உங்களோட மகனா? தெரியாது. உங்களோட ஃப்ரெண்டா? மகனாவும் இருக்கலாம், எனக்கு சொல்ல தெரியாம இருக்கேன். மாமி இறந்தது தானே பார்த்தாலும் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை அடுத்தடுத்தா பார்ப்போம். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட் ஓகே, இது என்னவா இருக்கலாம்? ஓகேயா இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, சாரி தெரியல. சாரி இல்லை, வேற என்ன வந்திருக்கு? ஹேண்ட் பேக்கா இருக்கலாம். பேக்கா இருக்கலாமா? இது வேற என்ன வந்திருக்கலாம்? தெரியல, ஹேண்ட் பேக் மாதிரி தான் இருக்கு. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்காக ஹேண்ட் பேக் வந்திருக்கு. உங்களுக்காக என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் பர்த்டேக்காக வந்திருக்கு. சரியா, அதை பார்க்கும் முதல் யார்கிட்ட வந்திருக்கலாம்? அதான் தெரியல. சரி, ஒரு குழு ஒன்று தருவா. நீங்கள் எவ்வளோ பேர் சொன்னீங்க தானே? இதுக்குலேருந்து யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க? இலங்கைக்குலையோ? இலங்கையிலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன பேருக்குலேருந்து தான் வந்திருக்குது. ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ்ல யாரும் செஞ்சிருக்கலாம். கலாவா தான் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, அக்கா. ஷுவரா? எதனால இப்போ அவங்கள எதிர்பார்க்குறீங்க? இந்த காலம் வந்து விஷ் பண்ணல எனக்கு. ஓகே, அதனால அவள் தான் இருக்கும். அங்கே தான் போக வலிக்கிட்டு நாங்கள். ஓகே, அப்போ அவள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, இப்போ இன்னொரு குழு தருவா. உங்களோட ஃப்ரெண்ட் கலாட்ட இருந்து வரையில ஒரு நாட்டில் தான் நினைச்சிருக்காங்க. சஞ்சு மகனா இருக்கலாம் நினைக்கிறேன். மகனா இருக்கலாம். சரி, 3 பேரை சொல்லுங்க, அதுக்குள்ள வாராங்களான்னு பார்ப்போம். சரியா, நீங்கள் யார் 3 பேரை எதிர்பார்க்குறீங்க? 3 பேர் அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? ஒன்று தயாலினியா இருக்கலாம், ஒன்று இல்லாட்டி திவி, அப்படி இல்லாட்டி மகன் நிலோஜனா இருக்கலாம், அப்படி சஞ்சுவா இருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன இந்த 3 பேர்லையும் இல்லை. சரியா, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா, இது உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கு. இதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, இது என்னவா இருக்கலாம்? ஓப்பன் பண்ணக்கூடாது. என்ன வந்திருக்கு? மணிக்கூடா இருக்கலாம். மணிக்கூடா இருக்கலாம். அது கூட ஸ்பெஷலாக வந்திருக்கு.
காசா காசா? காசு வருமா அவ்வளோ பெரிய பாக்ஸில்? அப்ப என்ன சரி, என்ன வந்திருக்கலாம் கூடுதலா? காசா, ஃபோனா, இல்லாட்டி வேறு எதுவும் வந்திருக்கா அவளுக்கு? ஜுவல்ஸில் மோதிரம் அப்படி மோதிரம் வந்திருக்கலாம். சரி, ஓகே, ஆசைப்படுறீங்க, இதில் வரலாம். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, காசு இனிமேல் தூக்கி எடுங்க. ஓகே, எவ்வளோ வந்திருக்கும்? 50,000 50,000 வந்திருக்கா? இல்லாட்டி கூட வந்திருக்குமா? தெரியலையே. சரி, ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள் எவ்வளோ வந்திருக்கலாம்? இது 50, 25. 25, 50, 50, 25 வந்திருக்கா? ஐயோ எனக்கு பதட்டமாக இருக்கீங்க. சரி, எவ்வளோ வந்திருக்கலாம் ஃபைனலாக? 50. 50 கூட இருந்தால் நாங்கள் கொண்டு போவோம். ஓ ஓகே, ஓகே ஓகே. சரி, உங்களுக்காக உங்களோட பர்த்டேக்காக அதில் 50,000 ரூபாய் காசு வந்திருக்கு. சரியா? இப்போ உங்களோட பர்த்டேக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போமா? தயார் இல்லை. நான் சொல்ல இல்லையா அவங்க? சரி, உங்களோட பர்த்டேக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கடா? சொல்லுங்க. சரி, எல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கடா? உங்களோட மச்சால் உமா. சரியா? அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களோட மச்சாலுக்கு? ஓகே. அதான் மிஸ் பண்ணாம இருந்தேன். ஓகே. அதான் மிஸ் பண்ணாம இருந்தேன். ஓகே. அண்ணி ஓகேன்னு சொல்றீங்களா? ஓகே 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 ஓகே. அது ஓகே. நான் எவ்வளோ டைம் பாருது எனக்கு கிடைக்கல. ஓகே, இந்த டைம் ஓகே இருக்கு. ஓகே ஓகே. நீங்கள் வீடியோ ஓகே ஓகே. சரி, உங்களோட மச்சால் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களோட பர்த்டேக்காக. உங்களோட மச்சால் சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, வேறு மச்சாலுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்லை, நான் எதிர்பார்க்கல. மாமி இறந்த ஒரு மாதம் தான். ஓகே, அப்போ நாங்கள் இது ஒன்று அப்படி ஒன்று செய்கிறது இல்லை. பிள்ளைகள் செய்கிறதான் வருஷம் வருஷம். இப்போ மாமி இறந்தவ தானே. இப்போ அதால் நினைக்கல நாங்கள் ஒன்று ஓகே. அப்படின்னு. இந்த டைம் உங்களோட பர்த்டே வந்துட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? உங்களை இந்த டைமில் ஹாப்பியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் உங்களை மச்சா சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.